முப்பேதம் அப்படிங்கிறது 3 வகையான பொருள வந்து எரிக்கும். நம்ம வந்து அத சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இல்ல நம்ம அத பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். முப்புவேதம்ங்கிறது நம்ம எதால உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களால் உருவாக்குறோம். யாரெல்லாம் தமிழ் மொழி தெரியுங்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து என்னன்னா, சின்ன கிளாஸ்ல தமிழ் ஆசிரியர் ஒண்ணு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. என்ன சொல்லிக் குடுத்திருப்பாங்கன்னா, "எழுத்தை அறிவித்தவனே இறைவன் ஆவான்" அப்படின்னு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே அத கேட்டுட்டு அதோட நின்னுட்டாங்க. யாரும் எந்த எழுத்த பத்தியும் இன் டெப்த்தா போட கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆங்கிற எழுத்து இருக்குன்னா, அந்த ஆங்கிற எழுத்த எப்படி நம்ம சாப்பிடுறது? எப்படி அத பயன்படுத்துறது? நம்மளோட நோய்க்கு, நம்மளோட அன்றாட தேவைக்கு அத எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க யார்ட்டயாவது கேட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாது. முப்புவேதம் என்ன சொல்லுதுங்கன்னா, ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களையும் எவ்வாறு சாப்பிடுவது? எவ்வாறு பயன்படுத்துவது? நமக்கு தேவையானதை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்வது? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ரூ. 10,00,00,000 வேணும். ஒரு 5 வருஷத்துக்குள்ள எனக்கு வேணும். அப்போ நான் என்ன செய்யணும்? என்ன மாரியான தமிழ் எழுத்துக்கள சாப்பிடணும்? இல்ல என் உடம்புல வந்து ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய வந்து நான் சரி பண்ணணும். எந்த மருந்து, மாத்திரை, மூலிகை, லேகியம் எதுவும் இல்லாம. புரியுதுங்களா? காத்து வச்சு சூரியனோட ஒளி மின்காந்த அலைகள் இருக்குல்ல, அத வச்சு நான் சரி பண்ணணும் அப்படின்னா, அப்ப எந்த தமிழ் எழுத்த நம்ம அந்த உடம்புக்குள்ள உட்கார வைக்கணும் அப்படின்னு பேசுறது பேர் முப்புவேதம்.